ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட இந்த சைடில் ஒரு ஹார்ட்டோடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இதுலேயும் ஹார்ட்டை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஒயிட் ஹார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த ரெட் ஹார்ட்டோடைய சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 11 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணால் ஒரு பேப்பரில் 4 ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி மொத்தம் 18 ரவுண்ட்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுவும் நம்மளுக்கு 11 பீசஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டு வந்து நான் 2 பீஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக தேவை அப்படிங்கிறதுனால இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா செலோ டேப் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட 3 சைட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னர்ஸில் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாதி கவர் பண்ணியாச்சு. திரும்ப அகைன் மீதி இருக்க சைட்லேயும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதையும் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிட்டே வரலாம். திரும்ப லாஸ்ட்லேயே 1 சென்டிமீட்டர் மட்டும் நம்மளுக்கு மீறும். இப்போ அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்ட்ரிப்பாக பேஸ்ட் பண்ணிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இதில் ஒட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சிடலாம். இப்போ நம்ம ஹார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வரலாம்.
இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு போகிறோம். அந்த ஸ்ட்ரிப் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட்ஸ் அப்படியே ஒட்டிக்கலாம். இது உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஹார்ட்ஸுமே ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டு கீழே இருக்கிறது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட்ஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதையும் இப்போ இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா சைடையும் இந்த சைடு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த சைட்லையும் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதால் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒட்டணுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ திரும்ப 2 ஹார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்டை இந்த கார்ட்போர்ட் மேலே இருக்கு இல்லையா, அதோடைய 2 கார்னர்ஸ்லேயும் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு ஹார்ட், அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு ஹார்ட் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆல்ஃபபெட்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மை ஹாப்பி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து மை ஸ்வீட் ஹோம் இல்லை மை ஸ்வீட் ரூம் இல்லை வெல்கம் அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுக்கும்போது எல்லா பேப்பரையும் ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெட்டர்ஸ் அதில் எழுதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ ஈ மட்டும் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸ்லேயே க்ளூ அப்ளை பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டபுள் சைட் டேப் இல்லைனா சாட்டன் ரிப்பன் இல்லை த்ரெட், ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து டோருக்கு மேலே கூட நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பேப்பரும் ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. மேக்ஸிமம் 2 ஒயிட் பேப்பர் அதுக்கப்புறமா 2 ரெட் பேப்பர் தான் மேக்ஸிமம் தேவைப்படும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து இந்த டெடி பேரை கேஷுக்கா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது கூட வந்து இந்த குட்டி ஸ்கூல் பேக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேப்பர் வாலெட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கேஷுக்கா சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த வால் ஹேங்கு தருணிகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ தருணிகா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.